அபிஞாபன். நான் வந்து காவேரி மருத்துவமனையில் கல்லீரல் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை ரொபாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டாக வேலை பார்க்குறேன். இப்போ இன்றைக்கி நம்ம கூடியிருக்கிற காரணம் வந்து நம்ம காவேரி மருத்துவமனை சென்னையில் இருக்க மூணு மருத்துவமனைகளுக்கு டவின்சின்ற ஒரு அதிநவீன ரொபாட்டிக் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆழ்வார்பேட் மெயின் பிரான்ச்சில் 2023 நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மற்ற 2 பிரான்ச்சுகளையும் நம்ம வந்து டவின்சியோட லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ரொபாட்டிக் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணி இப்போ காவேரியில் சென்னையில் எந்த பிரான்ச்சில் போனாலும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் ரொபாட்டிக் ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது மூலமாக நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து ரொபாட்டிக் சர்வீஸை வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து வெளிநாடுகளிலே ஒரு சில குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டுமே அவைலபிளாக இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு சென்னையில் காவேரி மூலமாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம வந்து ஒரு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இங்கே கூடியிருக்கிறது. இந்த ரொபாட்டிக் கருவி வந்து முன்னாடி செஞ்சுக்கிட்ட விட அந்த லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் பண்ணுவோம் பாருங்கள், அதை விட அது கிட்டத்தட்ட அதே விலைக்கு அதோட ஒரு 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 மார்ஜினலி ஹையர் காஸ்ட்டில் நம்ம காவேரியில் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்குறோம். இதுக்காக தான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டு. இது வந்து காவேரியில் எல்லா பிரான்ச்லையும் இருக்குது. இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேன்சர் சர்ஜன்ஸ், ஜென்ரல் கேஸ்ட்ரோ சர்ஜன்ஸ், கைனகாலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட். இது மட்டும் இல்லாமல் மச் மோர் அட்வான்ஸ்டாக டிரான்ஸ்பிளான்ட்லேயும் இப்போ பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து 3 பிரான்ச்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் எல்லா வகையான இன்சூரன்ஸு வச்சுருக்க எல்லா பேஷண்ட்ஸுக்குமே இதை வந்து பயன்படுத்தணும். இந்த ஒரு நியூஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். இது வந்து விலை அதிகமாக இருக்கும், இதை நம்ம பயன்படுத்த முடியாதுன்ற அந்த அச்சத்தை நீக்கி இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காகவே இதை வந்து காவேரி மருத்துவமனையில் இந்த அட்வான்ஸ்டு ரொபாட்டிக் இதுதான் இன்றைக்கி ஜென்ரேஷன் ஹையஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் ஜென்ரேஷன் டவின்சி ரொபாட்டிக் சிஸ்டம் காவேரியில் இருக்குது. இப்போது காவேரியோட எல்லா பிரான்ச்லையும் ஒரு ரொபாட்டிக் இருக்குது. இது வந்துட்டு எல்லா ஆப்ரேஷனும் ரொபாட்டிக்கால் பண்ணணும்னா தேவை இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணணும். அதாவது சில ஆப்ரேஷன்ஸ்க்கு ரொபாட்டிக் தேவைப்படாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-90% ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ரொபாட்டிக் மூலமாக பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம தைராய்டு, சிம்பிள் தைராய்டு ஆப்ரேஷன், ஹெர்னியா ஆப்ரேஷன்ஸ், கால் பிளாடர் ஆப்ரேஷன் முதற்கொண்டு அட்வான்ஸ் கேன்சர் ஆப்ரேஷன், ஈவன் நம்ம சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இது எல்லாமே இன்றைக்கி வந்து ரொபாட்டிக்கில் பண்ண முடியும். என்ன இப்போ நம்மளுக்கு வந்து தடுக்கிறதுனா காஸ்ட் ஒன்று தான், அதுவும் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட எல்லா ஆப்ரேஷனும் நம்மளால் ரொபாட்டிக்கில் பண்ண முடியும். 3 காவேரியிலும் ஒரு காவேரியும் ஒரு ரொபாட்டிக். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா லாப்ரோஸ்கோபிக்கில் பண்ணுறதும் இதுவும் ஆல்மோஸ்ட் டெக்னிக் வைஸ் சேம் தான். அதே மாதிரி நம்ம கேஸ் ஸ்கோப் தான் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் கற்றுக்கும் போது கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அந்த ரொபாட்டிக் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ நம்ம காவேரியில் இருக்க எல்லா டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறது, வெளிநாடுகள்லேருந்து பயிற்சி பெற்று இங்கே இந்தியாவில் வந்து காவேரியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போது எப்படி நமக்கு கார் ஓட்ட கற்றுக்கும் போது முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பயந்து ஓட்டுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நாள் ஆகவே நம்ம அந்த கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சோம். அப்போ லாப்ரோஸ்கோபிக்கோட இன்னும் இன்ஃபேக்ட் ஸ்பீடாகவே முடிக்க முடியும் ரொபாட்டிக் சர்ஜரி. அது பிகாஸ் 3 பிரான்ச்லேயும் இருக்குது. அதுக்காக முன்னாடி ஒரே இடத்துல இருந்தது, இப்போ வந்து 3 பிரான்ச்லேயும் போட்டிருக்கனால 3x. டெலிசர்ஜரி வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு. இது மூலமா டெலிசர்ஜரி பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் ஐடியாஸ் இருக்குது. இப்போ ஆரம்பிச்சாச்சுங்க. டெலிசர்ஜரி வந்து இப்போ நம்ம இன்னும் காவேரியில் பண்ணலை. அது ஒரு ஃபியூச்சர் கோல் தான். ஏன்னா இப்போ 3 சென்டர் இருக்குது. நம்ம கொலாபரேட் பண்ணி கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான சில ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் 5G வைஃபை வேணும். அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் இப்போ ட்ரையல் பேசிஸில் பேர்ட் லெவலில் அங்கங்கே கொஞ்சம் ஸ்பொராடிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்கே ஒரு சர்ஜரி இப்போ நடக்கிறதா மீடியாவில் வருது. இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான அந்த இன்டர்நெட் ஸ்பீடு வேணும். ஏன்னா அது லேக் ஆகும். நம்ம ஒரு ஃபோன் பேசும்போதே லேக் ஆகும். சர்ஜரி பண்ணும்போது லேக் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு. அதை வந்து சார் இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் டீம் இருக்குது சார் ரோபோட்டிக்ஸ்? ஆமாம், கண்டிப்பாக இது நல்ல கொஸ்டின். இப்போ நம்ம வந்து இது வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம்.
பேஷண்ட்டோட சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாராலையும் இதை பயன்படுத்த முடியாது. அந்த சர்ஜன்ஸ் வந்துட்டு செவரல் வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங், நம்ம எப்படி வந்து ஒரு கார் டிரைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டிரைவிங் கிளாஸுக்கு போடுவோம், அந்த மாதிரி இது வந்து செவரல் ஹவர்ஸ் ஆஃப் சிமுலேஷன், பல வாரங்களுக்கு நம்ம வந்து சிமுலேஷன் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அனிமல் லேபில் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு ப்ளஸ் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக ரொபாட்டிக் செய்கிற ஒரு சர்ஜன்கிட்ட போய் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்து வந்து தான் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இதுக்காகவே சில ஃபெலோஷிப்ஸ் இருக்குது. ஒரு வருஷம் கூடயே இருந்து நீங்கள் ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட காவேரியில் இருக்கிற முக்கால்வாசி டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ரொபாட்டிக்கில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சோம். வெளிநாடுகளில் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இருக்குது. நாங்கள் வந்து 2005-6 இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஸோ அதனால் இப்போ வந்து நமக்கு அது வந்து எதுக்காக ஒரு வெளிநாடு வெள்ளக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, இந்த மாதிரி ஒரு சாமிநாதனுக்கு ஒரு சுப்பனுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இது இங்கே நம்ம கொண்டாங்க. இப்போது கடந்த 5-10 வருஷங்களில் எல்லாருக்குமே இதுக்கு அவைலபிள். Sir, how many surgeons are there across the three Kaveri, sir? ஒரு சென்டர்லேயும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லேயும் கிட்டத்தட்ட 10 சர்ஜன்ஸ் டோட்டலாக ஒரு பிரான்ச்சில் இருக்குது. க்ளோஸ் டு 30 to 35 சர்ஜன்ஸ் அக்ராஸ் 3 காவேரி. சார் trained surgeons. Trained surgeons. Marginally higher cost of it. Usually, how much it will be higher? அது சர்ஜரி வேரி ஆகும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூராலஜி ஆப்ரேஷன் அதோட காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து. ஒரு சிம்பிளான ஆப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெர்னியா பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஹெர்னியா லாப்ரோஸ்கோப்பில் பண்ணுறதுக்கும் ரொபாட்டிக்கில் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் தான், ஒரு 40-50,000 தான் அதிகமாக ஆகும். அதுவும் இப்போ இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுறாங்க. அதனால் வந்துட்டு பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக அதை ரிசர்ச் போகும். பெரிய ஆப்ரேஷன் செய்ய அதுக்கேற்ற செலவு, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதிகம் தேவைப்படும் போது அதுக்கான காஸ்ட் அதிகம். பட் ஸ்டில் பெரிய ஆப்ரேஷனில் இதோட அட்வான்டேஜ் இன்னும் நிறைய இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் இதோட அக்செப்டன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவங்களே முன் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ரெக்கவரி குயிக்காக நம்ம டாக்டர்ஸ் குறிப்பிட்ட மாதிரி காலையில் செஞ்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பிச்சு. முன்னாடி வந்து ஒரு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு 10 நாள் இருந்தவங்களாம் இன்றைக்கி 3ஆவது நாள் வீட்டுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ஒரு ஸ்கார் கிடையாது. அடுத்த நீ அன்றைக்கி சாயங்காலம் எழுந்து சேரில் உட்கார வச்சு அடுத்த நீ காலையில் நடக்க வச்சு அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. சீக்கிரம் அனுப்புகிறாங்க போது பேஷண்ட்ஸே கேட்குறாங்க, என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறீங்க. அந்தளவுக்கு வந்து இது ஒரு பெயின்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ப்ரிசைஸாக பண்ண முடியாது. எங்களுக்கும் கான்ஃபிடென்ஸு நல்ல பண்ண ஒரு திருப்தி எங்களுக்கும் இருக்குது. சார் இப்போ ரோபோட்டிக் சர்ஜரியில் நிறைய நீங்கள் சர்ஜரிஸ் பண்ணியிருப்பீங்க. முன்னாடி விட இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவு குறைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, இந்த ரோபோட்டிக் கூட ஏஐ இன்க்ளூடட் வந்து எந்த அளவில் வந்து இன்பில்ட் ஆகிருக்கு, அது உதவுதா? ஸோ ஏஐ ரோபோட்டிக்கில் டெஃபினட்டாக வந்து இருக்குது. ஏஐனா இட் இஸ் நத்திங் பட் மிஷின் லேர்னிங். நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை ரிப்பீட்டடாக டயர்ட் ஆகாமல் ஒரு மிஷின் வந்து 1000 டைம்ஸோ 10,000 டைம்ஸோ பண்ண முடியும். அதுதான் ஏஐ. எந்த அளவுக்கு நல்ல டேட்டா உள்ளே ஃபீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். ரொபோட்டிக்கில் நம்ம இப்போ கிட்னியில் ஒரு கேன்சர் கட் பண்ணி எடுக்கிறோன்னா முன்னெல்லாம் நம்ம வெளியில் சிடி படம் பார்த்துட்டு மனசில் அதை பதிய வச்சுட்டு காக்னேட்டிவ் ஃபியூஷன் சொல்லிட்டு உள்ளே போய் கட் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட் ஏஐ டெவலப்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா ரொபாட்டிக் சர்ஜிக்கல் ஃபீல்டு இட்ஸ் எலக்ட்ரானிக் ஃபீல்டு. அதில் சிடி இமேஜ் இஸ் ஓவர்லேப்டா இன் ரியல் டைம். அந்த கட்டியை நம்ம பார்க்குறோம், கிட்னியை பார்க்குறோம். ரியல் டைம் நம்ம கிட்னியை திருப்பினாலும் இங்கே வர்றது கிட்னி, இங்கே இருக்கிறது கட்டின்னு சர்ஜனோட சில பேர் பிகினிங் லெவலில் இருந்தால் கூட கைட் பண்ணுறதுக்காக ஏஐ ஓவர்லேட் ஆன் த இமேஜஸ் நவ் அவைலபிள். அது இன்னும் FDA டெஸ்டிங் தாண்டினா தான் நம்ம ஃபீல்டில் எல்லாருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ்